ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஓம் ஸ்வீட் ஓம். இந்த திரைப்படம் இல்லை 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்மார்க் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெல்லே பீட்டர்சன். இந்த திரைப்படத்தில் ஜெட்டி சோண்டர்காட் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஓம் ஸ்வீட் ஓம் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான சோஃபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கேர் யூனிட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டென்மார்க்ல இருக்கிற ரொம்ப வயசானவங்க, அதாவது வந்து தன்னை பார்த்துக்கொள்ள முடியாத வயது அதிகமானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போய் சேவை செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட டயப்பர்ஸ் மாத்துறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ குடுத்துட்டு வராங்க. ஸோ சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஈவன் ஷி இஸ் கிளீனிங் த ஹோம் டூ. இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சோஃபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மிக மோட்டிவ் என்னன்னா, இவங்கள போய் பார்த்து பராமரிக்கிறது தான் எங்களோட வேலை. இது வந்து டியூட்டி வைஸ் மாறிட்டே வருது. இதுல என்னன்னா, அப்படிப்பட்ட சோஃபி அவங்களோட பெர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் கணவர் விட்டு பிரிஞ்சு, தன்னோட மகளோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனிடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஜிம்னாஸ்டிக் இன்ஸ்ட்ரக்டராவும் இருக்காங்க. ஸோ தன்னோட மகளும் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல வந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல தன்னோட கணவன விட்டு பிரிஞ்சு இருக்கிற சோஃபி, தன் மகள் கூட ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை இப்படி நல்லா போயிட்டுருக்கு. அதே மாரி இவுங்க வந்து ப்ரொஃபஷனலா இவுங்க எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப வந்து எல்லார் கூடவும் வந்து ஒரு அன்பா, முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னோட ப்ரொஃபஷனலுக்கு நேர்மையா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த பண்றாங்க. ரொம்ப நேர்மையாவுமே இருக்காங்க. இப்படி இருக்க இவுங்க வாழ்க்கையில, ஒரு பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுடைய டாட்டரால ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்படுது இவுங்க மேல. அந்த கம்ப்ளைண்ட் இவுங்க மேல ரிஜிஸ்டர் ஆன அப்பறமா, டோட்டலாவே இவுங்களோட மொத்த உலகமே வேற மாரி மாற ஆரம்பிக்குது. அந்த மாரி கம்ப்ளைண்ட் என்ன வந்தது? அவங்களோட மொத்த உலகம் மாறத்துக்கான காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை சொல்கிற படம் தான் ஓம் ஸ்வீட் ஹோம். ஓம் ஸ்வீட் ஹோம் பொறுத்தவரைக்குங்க, இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நரேட்டிவ செட் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து சோஃபி வந்து ஒரு பேஷண்ட்ஸா போய் பார்க்குற இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கான பாண்டிங்க வந்து செட் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப மைல்டா, ரொம்ப கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே, ரொம்ப அழகா செட் பண்ணி கொண்டு போனாங்க. நான் கூட இவ்வளோ நேரம் எதுக்கு எடுக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வியுமே படம் பார்க்கும்போது தோணுனாலுமே, எதுக்காக அப்படின்னு தோணும்போது, அந்த 32 நிமிஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த அந்த கம்ப்ளைண்ட். அதுக்கு அப்புறமா டோட்டலா எப்படி வந்து சோஃபி மாறுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் அந்த அந்த நரேட்டிவ் அழகா செட் பண்ணி, அதுக்கப்புறம் டோட்டலாவே சோஃபியோட ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம். எப்படிப்பட்ட விதமா சோஃபி மாறுறா? ஏன் சோஃபி மாறுறா? ஏன் சோஃபி மாறணும்? மாற்றத்துக்கான இது என்ன இருக்கு? உண்மையாவே சோஃபி மாற வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறாளா? போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அழகா நவுத்தி கொண்டு போறாங்க டைரக்டர் ஃப்ரெல்லி பீட்டர்சன். எனக்கு இதுல ரொம்ப ஒரு ஆக்சுவலா ரொம்ப புடிச்ச விஷயம். பதிலே சொன்ன மாரி இந்த மாரி அந்த நரேட்டிவ் செட் பண்ண அப்புறமா, சோஃபியோட கேரக்டர் தன்மை ஏன் மாறுது? யாரால மாறுதுன்ற விஷயங்கள ரொம்ப ரொம்ப அழகா செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து அது கொண்டு போய் இது எங்க முடியுதுன்றது தான் பாயிண்ட். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து தனிமை என்பது எவ்வளவு கொடூரமான ஒண்ணா இருக்க முடியும்? அத விட பார்த்தீங்கன்னா, தனிமைய தாண்டி ஒரு செகண்ட் பாயிண்ட் எமோஷனல் பாண்டிங். அந்த எமோஷனல் பாண்டுன்றது மிக முக்கியமா கேர்டேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தானே. அ ஆனா இந்த படத்துல வர ஒரு வசனம் வந்து அதுல சோஃபியோட பாயிண்ட்ட கேள்வி கேட்கிற மாரி இருக்கும். அவங்க வந்து இங்க அவங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ற வைக்கிறதுக்கு நம்ப அதாவது இவங்க வாழ்க்கைய ஒழுங்கா நெறிப்படுத்துறோம் அவ்வளோதான். இப்படி இந்த வாழ்க்கைய கரெக்ட்டா வந்து இந்த வாழ்க்கை அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வாழ்க்கைய நாம கூட இருந்து சப்போர்ட்டிவா நெறிப்படுத்துறோமே தவிர, நாம தான் எல்லான்ற மாரி ஒரு பாயிண்ட் வந்து கேத்ரினோட ஒரு கேர்டேக்கர் பேசுவாங்க. தட் வாஸ் ரிலி ரொம்ப ஒரு இதுவா இருந்தது அந்த இடம் வந்து. ஓகே தட் இஸ் ட்ரூத் ஆக்சுவலி. பட் சோஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அது பார்க்கப்படுதுன்றது தான் அழகாக பண்ணப்பட்ட விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து, இந்த படத்துல வந்து ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது என்னன்னா, நல்லா இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்க்காக மாற முடியுமா? தன்னோட ப்ரொஃபஷனல்லயே வந்து வேற மாரி நான் ஏன் இப்படி இருக்கணும்? அப்படின்னு தோண வைக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? அது இட்ஸ் தேர்ஸ் எ சான்ஸ். அவங்க அவங்க இப்ப யார் என்ன சொன்னாலும் தன்னோட வேலைய செய்யக்கூடியவங்க தானே அப்படின்றதுல நோ, இட் வில் ஆல்சோ அஃபெக்ட்.
ப்ரொஃபஷ்னலி அண்ட் அஸ் வெல் பெர்சனலின்ற ஒரு பாயிண்ட் வந்து இந்த படத்துல அந்த கேரக்டர் மூலியமா உணர்த்துன விஷயம். இது வந்து ரொம்ப தூரம் நிக்க போறதில்ல. ஆனால் இப்படி ஆனால் எப்படி? இப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து வருகின்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ப்ரொஃபஷனலாவும், பெர்சனலாவும். அத இந்த படத்துல ரொம்ப அழகா கேப்சர் பண்ண மாரி இருந்தது. ஆக்சுவலி கிரெடிட் கோஸ் டூ ஃப்ரெலே பீட்டர்சன் டைரக்டர் தான். இட் வாஸ் ரியலி கிரேட் நீட் வொர்க் ஆக்சுவலி. அண்ட் எனக்கு வந்து இந்த படத்துடைய பில்லர் நான் பார்க்குறது ஜெட்டே சொண்டர்கார்டோட பெர்ஃபார்மன்ஸ். வெரி சட்டில், ஸோ நீட் அண்ட் ரொம்ப சட்டிலா நீட்டாவே போறாங்களே! அப்டின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அவங்களுக்குள்ள நம்போ ஓகே இட்ஸ் நார்மல் அப்டின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஆனா, அந்த படத்தோட எண்ட் அந்த கடைசி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் வந்து என்ன மாரி விஷயத்த ரியலைஸ் பண்ணி வரா அப்டின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாம பீக்குக்கு போது. அதனால ரொம்ப நல்லா பண்ணுன மாரி இருந்தது. எனக்கு மிக முக்கியமா அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அவங்க அழறது. தட் வாஸ் ரியலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாரியே இருந்தது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜெட்டே சொண்டர்கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் நீட் அண்ட் ரியலி சட்டில் அண்ட் வெரி பவர்ஃபுல் இன் த எண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் மறுபடியும் கமிங் பேக் டு த டைரக்டர் வந்து அந்த கிளைமாக்ஸ் சாரி ரெசல்யூஷன்ல நான் இவங்களோட படம் முடியும்னு நெனைக்கிற இடத்துல, இந்த அழுகையோட படம் முடியும் போதுன்னு நெனைக்கிற இடத்துல, அந்த ஒரு ல் ஒரு வயசான ஒருத்தர லோன் மேன வச்சு இந்த கதை முடியும். தட் வாஸ் ரியலி சூப்பர் கைண்ட் ஆஃப் ரெசல்யூஷன். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பக்கத்துல. இங்க யாரும் இல்ல. ஸோ அவங்கள போய் பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கோட இருங்கன்ற சொல்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அங்க விட்டுட்டு இங்க வந்து நிக்க வேணாம் அப்டின்ற மாரி. தட் வாஸ் ரியலி சூப்பர் ரெசல்யூஷன் உண்மையாவே. அண்ட் "ஓம் ஸ்வீட் ஹோம்" அப்டின்ற அந்த படத்துடைய தலைப்புக்கு ஏத்த மாரி ஹோம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க யாருக்குமே வீடுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றத இந்த படம் பேசின விதமும் ரொம்ப பிரமாதமாவே இருந்த மாரி நான் சொல்லுவேங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பெடரமோ ஆடியன்ஸ் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்குங்க 2025 இயர்ல. ஆ டெஃபினட்டா நீங்க ஓம் ஸ்வீட் ஹோம் படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.